ஸோ நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் 51வது கேள்வியை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆகுபெயர் பயன்படுத்தாத பழமொழி அப்படிங்கிற நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை அப்படிங்கிறதுல ஆகுபெயர் வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ எதுகை அப்படின்னு என்னென்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து எதுகை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இப்போ எது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றாவது இரண்டாவது ஒன்றி வந்துச்சு அப்படின்னா இணை மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்றாவது மூணாவது வந்துச்சு அப்படின்னா வந்து பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 4 வந்துச்சு அப்படின்னா 1 4ஆம் எழுத்து வந்து ஒன்றி வந்துச்சுன்னா அதே ஒருவு மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 2 3 ஒன்றி வந்துச்சுன்னா கூளை மோனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 3 4 ஒன்றி வந்துச்சுன்னா மேற்கதுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 2 4 ஒன்றி வந்துச்சுன்னா கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 4 வார்த்தையிலையுமே வந்து சீர்கள்லையுமே வந்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து முற்று எதுகையோ மோனை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பன்னரும் கோங்கின் தன்னலம் கவர்ச்சி அப்படின்னு சொல்லி. இதில் எதுகை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை அப்படின்னு சொல்லி. இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எது வந்திருக்குது? ஸோ பன்னரமில் இன் வந்து ஒன்றி வந்திருக்குது. அடுத்தது மூன்றாவது சீரில் நன்னலம் அப்படிங்கிறதுல இன் வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ 1 3 ஒன்றி வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பொழிப்பு எதுகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே முதல் எழுத்து ஒன்றி வந்துருந்துச்சுன்னா அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா எதுகை, இறுதி எழுத்தோ அல்லது அடியோ ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இயைபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். ஸோ நல்லா நோட் பண்ணணும், நீங்கினான் அப்படின்னா வந்து தன்வினை. அதே வந்து இங்கே நீக்கினான் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறவினை. ஓகேவா? நீக்கினான் அப்படிங்கிறது மற்றவங்களை நீக்கியிருப்பார். ஸோ அப்போ பிறவினை. இங்கே நீங்கினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தன்வினை. அடுத்தது நான் திடலில் ஓடினேன். சரியா? திடலில் ஓடினேன், அவர் தான் ஓடி இருக்கிறாரு. அப்போ தன்வினை அப்படிங்கிறத வந்து வரும். அடுத்தது பின்வரும் தொடரில் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. ஸோ குமரன் மழையில் நனையாமல் இல்லை. சரியா? ஸோ அப்படி வந்துச்சுன்னா பொருள் மாறலை, ஆனால் எதிர்மறையாக சொல்லியிருக்கார். குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னா அது நேர்கூற்று வாக்கியம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? குமரன் மழையில் நனையாமல் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பொருள் மாறாத எதிர்மறை தொடர் அப்படிங்கிறதா ஆப்ஷன் சி. அடுத்தது வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு கேட்டிருக்கிறாங்க. வஞ்சித்திணைக்கு வந்து பார்த்தோம்னா தேமாங்கனி புளிமாங்காய் அப்படிங்கிறது வந்து வரும். அடுத்தது சொல்லின் வகையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருங்க. வெண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. வெண்மை அப்படிங்கிறது ஒரு கலரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி மை விகுதி வந்ததுனால பண்பு பெயர் வரக்கூடியது. அப்போ வண்ண பண்பு பெயர் அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்தது வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது வஞ்சி விருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பின்வருவனற்றுள் அகரவரிசைப்படி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோமேதகம் அப்படிங்கிறதுல காவரிசை. அடுத்தது நீலம் அப்படிங்கிறது நாவரிசை. அதுக்கப்புறம் பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்தை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் பி அகரவரிசை. அடுத்தது வினையச்சத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? வினையச்சத்தை வந்து ஓடி அப்படிங்கிறது வினையச்சம். அதே ஓடிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பெயரச்சமாக இருக்குது. அதே ஓடினான் அப்படின்னா அது வினைமுற்றாக வந்திருக்கும். அடுத்து வினைமுற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வா என்பதன் வினைமுற்று வந்து வந்தான் அப்படிங்கிறத வினைமுற்றம். அதே வந்த அப்படின்னா பெயரச்சம், வந்து அப்படின்னா வினையச்சமாக இருந்திருக்கும். அடுத்தது 62. ஸோ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாறி அப்படிங்கிறது மழையை குறிக்கக்கூடியது. அதே இந்த மாறி அப்படிங்கிறது என்னென்னா
ஸோ மாறுபாடுன்னு சொல்லி மாறுபாடுக்கு இந்த ரூ தானே பயன்படுத்துவோம். அதான் மாறுபாடு அப்படிங்கிறது இந்த ரூ. ஸோ மழை வேறு அப்படிங்கிறது மாறுபாடு வேறுபாடு இதெல்லாம் வருது இல்லையா அது. அடுத்தது ஒலி வேறுபாடுன்றது சரியான இணை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அலை அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா புற்று அப்படிங்கிறத குறிக்குது. இந்த அலை அப்படிங்கிறது புற்று அப்படிங்கிறது குறிக்குது. அதே இந்த கலை அப்படிங்கிறது நீக்கு அப்படிங்கிறது ஒரு இப்போ வயல்களில் உள்ள களைகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அடுத்தது இந்த தலை அப்படிங்கிறது என்னென்னா இலைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது தலைத்து போதல். இப்போ மரத்தையெல்லாம் வந்து இலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை தலைத்து போதல் அப்படிங்கிறது. அதை இந்த இலை அப்படிங்கிறது வந்து விலங்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரி, இந்த இலை அப்படின்னா விலங்கை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி 3241. அடுத்தது டெலிகேட் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்கு என்னது? டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர் அப்படின்னு அர்த்தம். டெலிகேட் அப்படின்னா என்னது? பேராளர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்கிறாங்க. வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது வந்து அரைத்தவர் அப்படிங்கிறது அவர். இதில் அரைந்த அப்படின்னா என்னென்னா பெயரச்சம். அரைதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதில் இதே அரைந்தான் அப்படின்னா அது வினைமுற்றா வந்திருக்கும். இங்கே வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறதுனால அரைந்தவர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது தவறான இணை எதிர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? எதிர்ச்சொல்ல எது வந்து தவறாக கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இரவுக்கு ஆப்போசிட் பகல், இது கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதே தன்மைக்கு ஆப்போசிட் வெண்மை. தன்மைனா குளிர்னு அர்த்தம், வெண்மைனா வெப்பம், ஹீட்டாக இருக்கிறது. அடுத்தது விருப்புனா விருப்பம், அது வெறுப்பு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அகலாது அப்படிங்கிறது போகாது அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி. அடுத்தது சரியான பிரித்தெழுதுக கேட்டிருக்கிறாங்க. அஞ்சிலோதி அப்படின்னு என்னென்னா கூட்டல் சில கூட்டல் ஓதி அப்படிங்கிறதா அஞ்சிலோதி அப்படிங்கிறது. இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஊன் பொதிய விழா அப்படிங்கிறத பிரித்தெழுதுக கேட்டிருக்கிறாங்க. ஊன் பொதிய விழா அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா அப்படிங்கிறதா. ஓகேவா? ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. ஆப்ஷன் டி. அடுத்தது எழுத்து வகை அறிந்து பொருத்துக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இயல் அப்படிங்கிறதுல உயிர் முதல் மெய்யீறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயிரெழுத்து வந்து இங்கே உயிரெழுத்தில் ஆரம்பிச்சிருக்குது. அப்போ உயிர் முதல் மெய்யீறு அப்படிங்கிறது வந்து வரும். இல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து இல்லையா? ஸோ அதனால் உயிர் முதல் மெய்யீறு. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சிங்கனாலே ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஸோ தேவநேய பாவனார் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம கரண்ட் சிலபஸில் இருக்கிறார் தேவநேய பாவனார் அவர்கள். ஸோ தமிழ் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவராக இருக்கிறாரு. அதே மாதிரி மன்னிப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தமிழில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து 72 சிறப்பு பெயர்கள் இருப்பதாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ செந்தமிழ் ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுறார் தேவநேய பாவனார் அவர்கள். அடுத்தது ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்று நூலை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஊவே சாமிநாதர் அவர்களும் சிலபஸில் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஆனந்த விகடனில் என் சரிதம் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து தொடராக எழுதியிருப்பார். எதுலனா ஆனந்த விகடன் இதழில் எழுதியிருப்பார். ஸோ ஊவே சாமிநாதர் அவர்கள் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 87 நூட்களை வந்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ இவர் வந்து முதல்ல பதிப்பித்த ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் பதிப்பிச்சிருப்பார். ஸோ 8 தொகை 10 பாட்டு, அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அதே மாதிரி உலா நூல்கள், தூது, சிற்றிலக்கிய வகை நூல்கள்னு மொத்தம் 87 நூல்களை வந்து இவர் வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஸோ இவர் வந்து தமிழ் தாத்தா என்று அழைப்பார்கள். அப்படி அழைத்தது யார் அப்படின்னா கல்கி அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ பொன்னியின் செல்வன் போன்ற நூல்கள் எழுதிய கல்கி அவர்கள். ஸோ இவர் தான் வந்து இவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பார். அடுத்தது தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் அவர்கள் தான். சரியா? சூரிய நாராயண சாஸ்திரி என்று தன்னுடைய சமஸ்கிருத பேரை வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்து மாற்றிருப்பார். ஸோ இவர் தான் வந்து தமிழில் வந்து உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சொல்லியிருப்பார்.
அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எப்பொழுது வந்து செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 12, 2004 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தற்போது இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான் வழக்குரைஞராக பணியாற்றியிருப்பார். அடுத்தது காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுறார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து ஓமை கவிஞர் யாருன்னா சுரதா. ஸோ ஓமைகளை பயன்படுத்தி நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார். ஸோ அதனால தான் இவருக்கு ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்கள் கவிஞர் அப்படின்னா யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஸோ இவர் வந்து தன்னுடைய பாடல்களில் உழைப்பாளிகளினுடைய உயர்வை வந்து மேற்கோள் காட்டி எழுதியிருப்பார். ஸோ அதுதான் இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கவிஞரேறு என்று அழைக்கப்படுவது யாருன்னா வாணிதாசன். ஸோ கவிஞரேறு, பாவலர்மணி, தமிழ்நாட்டு தாகூர் என்றெல்லாம் அழைக்கப்படுவது யாருன்னா வாணிதாசன் அவர்கள் தான். அடுத்தது பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான். ஸோ இவரும் நமக்கு வந்து இப்போ சிலபஸில் இருக்கிறார். இந்த நூலுக்கு எப்போ வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் அப்படின்னா 1969 வந்து வாங்கியிருப்பார். அடுத்தது உணவு, உடை, அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்யாதது முதலிடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார். சரியா. அதாவது உணவு, உடை, அடிப்படை தேவை, இந்த 3 விஷயங்களுக்கு அடுத்த இடம் வந்து புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார். சரியா. நம்மளுடைய அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியிருப்பார். யாருன்னா தேவநேய பாவனார் அவர்கள் தான். 1981 வந்து பார்த்தோம்னா 5வது உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில் நடந்திருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்வராக இருந்தபோது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து உரையாற்றியிருப்பார். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் வந்து பணியாற்றியிருப்பார். 5வது உலகத்தமிழ் மாநாடு. அடுத்தது சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வாராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னா ராபி சேதுபிள்ளை அவர்கள் தான். சரியா. சோழ நாடு வந்து சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தொண்டை நாடு அப்படிங்கிறது சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க, சேர நாடு அப்படிங்கிறது வேளம் உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையவே வந்து ஒரு பொருத்துகளை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கூற்று கேட்டிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் வந்து பார்த்தோம்னா 26,350 அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும். இதில் இருக்கக்கூடிய அடிகள் பார்த்தோம்னா 26,350. கரெக்டு. கூற்று 2, உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கரெக்டு. அடுத்து விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த மொழியிலுமே கிடையாத ஒரு சிறப்பு தான் இது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. 1, 2 அப்படிங்கிறது சரி. அடுத்து மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுது அப்படின்னா மேடை பேச்சு அப்படிங்கிறது 5 வகையை கொண்டதாக இருக்குது. மேடை பேச்சு அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது எந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்னா முதல் தலைமுறையை சார்ந்தது தான். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் அப்படிங்கிறது முதல் தலைமுறையை சேர்ந்ததாக இருக்குது. அடுத்தது கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவதுன்னா மயிலாட்டம் தான். ஓகேவா. ஸோ தேவதுந்துபி அப்படிங்கிறது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவின்னு நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ இதில் கரகாட்டத்திற்குரிய துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம் தான். ஓகேவா. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் கேட்டிருக்கிறாங்க. ஸோ திருவிக்கா எழுதிய நூல் வந்து சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை, இதெல்லாமே இவர் எழுதுனது. மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது வந்து வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒரு நூல். ஓகேவா. வள்ளலார் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாமே வந்து வள்ளலார் அவர்கள் எழுதியது. அடுத்தது
விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல் எழுதுனது யாருன்னா வந்து லிலியன் வாட்சன் அவர்கள் எழுதிய ஒரு நூல் தான் விளக்குகள் தந்த ஒளி அப்படிங்கிறது. அடுத்தது, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற ஒரு நூல் தான். அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி எழுதக்கூடிய ஒரு முதல் நூலாக இருக்குது. புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது தான். அடுத்தது, தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அண்ணா அவர்கள் யாரால் பாராட்டப்பட்டார்? கல்கி அவர்களால் பாராட்டப்பட்டார். ஸோ கல்கி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா ஊவேசா அவர்களை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணாவையும் வந்து பாராட்டியிருப்பார் கல்கி. இவருடைய இயற்பெயர் தான் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது. இவருடைய இயற்பெயர் என்னென்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். அடுத்தது, புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதுமொழி காஞ்சி, சரியா, மதுரை கூடலூர் கிழார் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி. ஸோ இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து புறப்பொருள் திணையை பெயரை தாங்கிய நீதி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வெண்குடை இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. வெண்குடை அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? ஸோ வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ மைவீதி வந்தனா ஸோ பண்புத்தொகை அப்படிங்கிறது தான். அடுத்தது, திரிக்கடுகம் என்ற நூலின்னு கேட்டிருக்கிறாங்க. திருக்கடிகத்தை எழுதுனது யாருன்னா வந்து நல்லாதனார் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார் திரிக்கடிகம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் தான் இந்த திரிக்கடுகம் அப்படிங்கிறதும். அடுத்தது, சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சிரிங்கிபேரம் குகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அனகன் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா ராமனை குறிக்கக்கூடியது. ஸோ கம்பராமாயணம் இப்போ சிலபஸில் இல்லை, ஆனால் ஜிகேல கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, யாழின் வகைகள் கேட்டிருக்கிறாங்க. யாழ் வந்து மொத்தம் 4 வகை கொண்டது, சரியா. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி யாழின் வகைகள் அப்படிங்கிறது 4 இருக்குது, சரியா. 19 நரம்புகளை கொண்டது மகரையாழ் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்தது, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா எதுனா சிலப்பதிகாரம் தான். ஸோ 5 பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது ஜிகேல மட்டும்தான் இப்போ சிலபஸில் இருக்குது. அடுத்தது, ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு ஸோ இது அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதில் என்ன அணி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட. இந்த பாடலில் வந்துள்ள அணி வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி. உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் கேட்டிருக்கிறாங்க. உமறுப்புலவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீரா புராணத்தை எழுதுனது யாருன்னா உமறுப்புலவர் தான். இவர் வந்து முதுமொழி மாலை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மொத்தம் 100 பாடல்களை கொண்டது முதுமொழி மாலை அப்படிங்கிறது. அடுத்தது, பெருமாள் திருமொழியை பாடினது யாருன்னா குலசேகர ஆழ்வார். மொத்தம் 105 பாடல்கள் பாடியிருப்பார். அடுத்தது, இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா சிலேடை அப்படிங்கிறது தான். அடுத்தது, மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். மனோன்மணியத்தில் வரக்கூடிய கிளைக்கதை அப்படிங்கிறது சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது தான். அதே சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது கல்கி அவர்கள் எழுதுனது. இது வந்து சிவகாமியின் சரிதம் அப்படிங்கிறது. 2க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது, ரகசிய வழி என்ற நூலை தழுவி மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எந்த ஆண்டு வந்து நாடகத்தை எழுதியிருப்பார் அப்படின்னா 1891 தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ இதிலிருந்து தான் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடலுமே வந்து எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, உலகம் நிலையற்றது என பாடியவர் யாருன்னா வந்து குதம்பை சித்தர். சரியா. உலகம் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, அது வந்து ஒரு நிலையற்றது அப்படின்னு பாடினது சித்தர் அவர்கள், குதம்பை சித்தர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பார்.